இப்போ இந்த லாங் டியூப்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 4 mm லாங் டியூப்ஸ் போன வீடியோஸில் இந்த பீட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த அடுத்த ஸ்டெப் வந்து லாங் டியூப் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு லாங் டியூப், ஒரு பீடு 2 mm பீடு, இது வந்து இப்படி கிராஸாக அந்த ரெண்டும் பிளேஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ இடம் வேணுமோ அந்தளவு இடம் விட்டுட்டு கீழே விடுங்க. அப்புறம் திருப்பி ஒரு பீட், அப்புறம் லாங் டியூப் வச்சு இந்த மாதிரி ஒரு வி மாதிரி பண்ணுங்க. இது நீங்கள் வந்து வரைஞ்சிட்டும் பண்ணலாம், இல்லை ஃப்ரீ ஹேண்ட்லேயும் பண்ணலாம். ஸோ நான் இப்போ பாருங்கள், அது வரைஞ்சிக்கிறேன். ஒரே அளவில் அந்த ட்ரையாங்கிள்ஸ் வரணும். ஸோ மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் பண்ணலாம். 4 mm, அப்புறம் ஒரு 2 mm, 6 mmக்கு அந்த ஒரு ட்ரையாங்கிளோட ஒரு சைடும் இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ளேஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு லாங் டியூப், ஒரு பீட். ஸோ லாங் டியூப் 4 mm, பீட் 2 mm. ஸோ அந்த மாதிரி இடம் நீங்கள் விட்டுக்கோங்க. ஸோ விட்டுட்டு அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதாங்க. ஸோ இது எல்லாமே நார்மல் நீடிலில் ஈஸியாக பண்ணலாம். நான் வந்து ரெண்டுமே உங்களுக்கு கம்பேரிசன் காமிக்கிறேன். ஆரி ஒர்க் பண்ணினதும் இதுவும் சேம் டு சேம் அப்படியே இருக்கும். ஸோ ஆரி ஒர்க் தெரியலன்னு கவலைப்பட வேண்டாம், நீங்கள் நார்மல் நீடில்லையே அழகாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நார்மல் நீடிலில் நீங்கள் எம்ப்ராய்டரி கற்றுக்கணுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பேட்ச் ஆன்லைன் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கில் நிறைய ஸ்டிச்சஸ், அதை எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி வரையணும், எல்லாமே டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேட்ச் நவம்பர் 2nd வீக்லேருந்து ஆரம்பிக்க போது, வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பாருங்கள். ஸோ இந்த வி ஃபுல்லாக நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அது இன்னொரு ஸ்டெப் இருக்குது, அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் நெக் லைன் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள்.